வணக்கம். ஜனவரி மாதம் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, திருவாதிரை நட்சத்திரம், பிரதோஷம். 4 ராசிகளுக்கு மட்டும்தான் இன்னைக்கு சிரமமா இருக்கு. மீதமுள்ள 8 ராசிகளுக்கு நாள் நல்லா இருக்கு. எப்படி அந்த 4 ராசிக்காரர்கள் எப்படி தப்பிக்கலாம், இந்த 8 ராசிக்காரர்கள் எப்படி இந்த நாளை பயன்படுத்திக்கலாங்கிறத இப்ப சொல்றோம். மேஷ ராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரத்துக்கும் நல்ல நாள். கிழமைக்கு தலைவர், ராசிக்கு தலைவர் செவ்வாய். எனவே 3 நட்சத்திரக்காரர்களும் முருகன் கோயிலில் முருகப்பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க அல்லது தீபம் ஏத்துங்க. மனசுல ஒரு மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் பரத்வாஜரே போற்றி. பெரும் முனிவர் பரத்வாஜர், செவ்வாய் பகவானுடைய வளர்ப்பு தந்தை. சொல்லுங்க இந்த மந்திரத்தை. நல்லது. அனுகூலமான எண் 7, 9, தெற்கு, மேற்கு, வெள்ளை, சிவப்பு. ராமலிங்க அடிகளார் அருளி இருக்கிற திருவருட்பா ஒரு பாட்டாவது கோயில்ல இருந்து படிச்சு பார்க்கணும். ஒருமையுடன் நினது மலரடித்து நினைக்கின்ற அப்படின்லாம் ஆரம்பிக்குது இல்ல, திரு அருட்பா ராமலிங்க அடிகளார் படிச்சு பாருங்க. நல்லது. ஏழைகளுக்கு சிகப்பு துணி தானமா கொடுத்துருங்க. காக்கைக்கு கொள்ளு வேக வச்சு சாதத்துல கலந்து கொடுத்து பாருங்க. நல்ல மாற்றத்தை அனுபவத்திலே உணர்வீர்கள். உறுதி. ஆம். ரிஷபராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு, வீண் வழக்கு இருக்கிறது, ஜாக்கிரதை. மிருகசீரிடத்துக்கு தொல்லை ஓரளவு குறைவு. ஏன்? மிருகசீரிடத்தினுடைய தலைவர் செவ்வாய். மிருகசீரிடம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் வசதிப்பட்ட நேரத்தில் முருகப்பெருமானுக்கு தீபம் ஏத்துங்க அல்லது தீபத்துல எண்ணெய் சேர்த்துங்க. சரி, மொத்தத்துல 3 பேருக்குமே இன்னைக்கு சிறப்பா இல்லை. பேச்சு சரியில்லை, பணிவு குறைவா இருக்கு. எனவே வழிபாடு முக்கியம், பணிவு முக்கியம். ஓம் ஓம் அருணகிரியே போற்றி. இந்த மந்திரம் ஓடட்டும். நல்லது. அனுகூலமான எண் 4, தெற்கு, வெள்ளை. இன்னைக்கு நாள் சிறப்பாக இல்லை. கவனம், நிதானம், பொறுமை. நக்கீரர் அருளிய திருமுருகாற்றுப்படை படிங்க. புரியுது புரியலங்கிறதெல்லாம் பாயிண்ட் இல்லை, படிங்க, அவ்வளவுதான். நியாயம் தர்மம் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். ஏழைகளுக்கு காக்கைக்கு புளி சாதம் தருவது நல்லது. நிதானம், பொறுமை. திருமுருகாற்றுப்படை படிக்கணும் அல்லது அருணகிரிநாதர் அருளி இருக்கிற திருப்புகள் ஒரு பாட்டாவது படிச்சு பார்க்கணும். நல்லது. மிதுன ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் நல்லா இருக்கு. உங்க பிறவி பலமான பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும். திருவாதிரை நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் கட்டாயம் இன்னைக்கு முருகப்பெருமானுக்கு அல்லது அம்மனுக்கு தீபம் போடணும் அல்லது தீபத்துல எண்ணெய் சேர்த்தணும். ஏன்? இன்னைக்கு திருவாதிரை நட்சத்திரம். திருவாதிரையுடைய தலைவர் யாரு? ராகு கும்பிடுற சாமி யாரு? அம்மன் அல்லது முருகன். இன்னைக்கு நாள் சூப்பர். திருஷ்டி சேராம இருக்கிறதுக்கு மனசுல ஒரு மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் ஓம் பாம்பன் சுவாமிகளே போற்றி. ஆம். அனுகூலமான எண் 1, 2, தெற்கு, மேற்கு, வெள்ளை, சிவப்பு. ராமலிங்க அடிகளார் அருளி இருக்கிற திருவருட்பா ஒரு பாட்டாவது கோயில்ல இருந்து படிச்சு பார்க்கணும். ஒருமையுடன் நினது மலரடித்து நினைக்கின்ற அப்படின்லாம் ஆரம்பிக்குது இல்ல, திரு அருட்பா ராமலிங்க அடிகளார் படிச்சு பாருங்க. நல்லது. ஏழைகளுக்கு சிகப்பு துணி தானமா கொடுத்துருங்க. காக்கைக்கு கொள்ளு வேக வச்சு சாதத்துல கலந்து கொடுத்து பாருங்க. நல்ல மாற்றத்தை அனுபவத்திலே உணர்வீர்கள். உறுதி. ஆம். கடகராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வாழ்க்கை வளமாகும். சந்தோஷம். பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும். திருஷ்டி இல்லாம இருக்க மனசுல ஒரு மந்திரத்தை ஓட விடுங்க. ஓம் ஓம் குமரகுருபரனே போற்றி. குமரகுருபரனே போற்றி. இந்த மந்திரம் ஓடுவது நல்லது. அனுகூலமான எண் 3, 4, வடக்கு, கிழக்கு, மஞ்சள், வெள்ளை. ராமலிங்க அடிகளார் அருளி இருக்கிற திருவருட்பா ஒரு பாட்டாவது கோயில்ல இருந்து படிச்சு பார்க்கணும். ஒருமையுடன் நினது மலரடித்து நினைக்கின்ற அப்படின்லாம் ஆரம்பிக்குது இல்ல, திரு அருட்பா ராமலிங்க அடிகளார் படிச்சு பாருங்க. நல்லது. ஏழைகளுக்கு சிகப்பு துணி தானமா கொடுத்துருங்க. காக்கைக்கு கொள்ளு வேக வச்சு சாதத்துல கலந்து கொடுத்து பாருங்க. நல்ல மாற்றத்தை அனுபவத்திலே உணர்வீர்கள். உறுதி. ஆம். சிம்ம ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. கலகரைங்க, சந்தோஷம். மகம் நட்சத்திரத்துக்கு கூடுதலாக நன்மை உண்டு. ஏன்னா மகத்தினுடைய தலைவர் கேது பகவான். மொத்தத்துல நல்லது. பிரமாதம், வெற்றி அதிகம். நல்லது. திருஷ்டி இல்லாம இருக்க மனசுல ஒரு மந்திரம் ஓடட்டும். ஓம் சித்திரகுப்தரே போற்றி. ஏன் சித்திரகுப்தர்? சித்திரகுப்தர்
கேது பகவானை வழிபடுகிறவர். கேது பகவான் சித்திரகுப்தரை வழிபடுகிறவர். எனவே சொல்லுங்கள் நல்லது. அனுகூலமான எண் 5, 6 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். ராமலிங்க அடிகளார் அருளி இருக்கிற திருவருட்பா ஒரு பாட்டாவது கோயில்ல இருந்து படிச்சு பார்க்கணும். ஒருமையுடன் நினது மலரடித்து நினைக்கின்ற அப்படின்லாம் ஆரம்பிக்குது இல்ல, திரு அருட்பா ராமலிங்க அடிகளார் படிச்சு பாருங்க நல்லது. ஏழைகளுக்கு சிகப்பு துணி தானமா கொடுத்துருங்க. காக்கைக்கு கொள்ளு வேக வச்சு சாதத்துல கலந்து கொடுத்து பாருங்க. நல்ல மாற்றத்தை அனுபவத்திலே உணர்வீர்கள், உறுதி. ஆம். கன்னிராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு, ஜெயிக்கிறீங்க. பிறவி பலம், பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும். சித்திரை நட்சத்திரத்துக்கு கூடுதலாக நன்மை உண்டு, ஏன்னா சித்திரையினுடைய தலைவர் செவ்வாய். அப்புறம் என்ன நல்லது, சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கட்டாயம் முருகப்பெருமானுக்கு தீபம் ஏத்தணும் அல்லது தீபத்தில் எண்ணெய் சேர்த்தணும். சரி, திருஷ்டி இருக்கு, மனசுல ஒரு மந்திரம் ஓடட்டும். ஓம் ஓம் கருணாம்பாளே போற்றி, கருணாம்பாளே போற்றி. அனுகூலமான எண் 3, 5 வடக்கு கிழக்கு மஞ்சள் சிவப்பு. குமர குருபர் அருளி இருக்கிற கந்தர் கலி வெண்பா படிச்சு பாருங்க. என்ன சார் களி கூழு சோறு? கந்தர் கலி வெண்பா திருச்செந்தூர் முருகனை பற்றி சொல்லியது. குமரகுருபர். சார் புரியுது புரியல, அது வேணாம் சார், அதை பத்தியே யோசிக்காதீங்க. புரியாத இங்கிலீஷ் படம், புரியாத ஹிந்தி படம் பார்க்கலையா? ஏன் தமிழ் படமே தமிழ் பாட்டே ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, கேட்கலையா? நம்ம படிங்க. கஷ்டமா இருக்கு, கஷ்டம்தான், நல்லதெல்லாம் கஷ்டம்தான், படிக்கணும், படிங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் கொள்ளு வேக வச்ச சாதம் கலந்து கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. துலா ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு, கலகரிங்க, சந்தோஷம். பிறவி பலமான பெருந்தன்மை, புத்தி கூர்மை ஜெயிக்கும். துலாம் ராசிக்குரிய சித்திரை நட்சத்திரத்துக்கு ரொம்பவே நல்லா இருக்கும், ஏன்னா சித்திரையினுடைய தலைவர் செவ்வாய். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முருகப்பெருமானுக்கு தீபம் ஏத்துங்க அல்லது அதுல எண்ணெய் சேர்த்துங்க. மனசுல ஒரு மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓம் ஓம் குகனே போற்றி, குமரனே போற்றி சொல்ல நல்லது. இந்த குகன் அப்படிங்கிற வார்த்தைக்கு 2 அர்த்தம் உண்டு. குகன் அப்படின்னா மீனவர் சமுதாயத்தை சேர்ந்தவன், மீனவன். குகையிலே இருப்பவன் குகன், 2 உண்டு. அனுகூலமான எண் 4, 7 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். குமர குருபர் அருளி இருக்கிற கந்தர் கலி வெண்பா படிச்சு பாருங்க. என்ன சார் களி கூழு சோறு? கந்தர் கலி வெண்பா திருச்செந்தூர் முருகனை பற்றி சொல்லியது. குமரகுருபர். சார் புரியுது புரியல, அது வேணாம் சார், அதை பத்தியே யோசிக்காதீங்க. புரியாத இங்கிலீஷ் படம், புரியாத ஹிந்தி படம் பார்க்கலையா? ஏன் தமிழ் படமே தமிழ் பாட்டே ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, கேட்கலையா? நம்ம படிங்க. கஷ்டமா இருக்கு, கஷ்டம்தான், நல்லதெல்லாம் கஷ்டம்தான், படிக்கணும், படிங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் கொள்ளு வேக வச்ச சாதம் கலந்து கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம். 3 நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம். அசை உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது, வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும். கேது பகவான் இன்னும் 1 வருடத்திற்கு 3 ராசிகளுக்கு தான் உதவி செய்கிறார். அதுல ஒண்ணு உங்களுது, லாபத்தை பெருக்குவார். ஆனா இன்னைக்கு சந்திரன் உதவியா இல்லைங்கிறதுனால வழிபாடு முக்கியம். மனசுல ஒரு மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் ஓம் திருப்போரூர் சிதம்பரநாதரே போற்றி. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. திருப்போரூர் சிதம்பரநாதரே போற்றி. யார் அவரு? கூகுள்ல தேடி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பெரும் முருக பக்தர், சொல்லுங்க, நல்லது. அனுகூலமான எண் கிடையாது, தசை கிடையாது, நிறம் கிடையாது, கவனம். வழிபாடு முக்கியம். 3 நட்சத்திரத்துக்கும் அனுஷம், கேட்டை, விசாகம், சந்திராஷ்டமம். நக்கீரர் அருளிய திருமுருகாற்று படை படிங்க. புரியுது புரியலங்கிறதெல்லாம் பாயிண்ட் இல்ல, படிங்க, அவ்வளவுதான். நியாயம் தர்மம் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். ஏழைகளுக்கு காக்கைக்கு புலி சாதம் தருவது நல்லது. நிதானம் பொறுமை. திருமுருகாற்றுப்படை படிக்கணும், அல்லது அருணகிரிநாதர் அருளி இருக்கிற திருப்புகள் 1 பாட்டாவது படிச்சு பார்க்கணும், நல்லது. தனுசு ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. மூலம் நட்சத்திரத்துக்கு கூடுதலாக நன்மை உண்டு. அதனுடைய தலைவர் கேது பகவான். மூலம் நட்சத்திரத்தினுடைய சிறப்பு, பெண்ணுக்கு தோஷம் இருக்கா? கிடையாது. அப்படி பஞ்சாங்கத்துல போட்டிருக்கே, பொய். பஞ்சாங்கம் பொய் சொல்லுமா? சொல்லும். எனவே வழிபாடு முக்கியம். ஏன் வழிபாடு முக்கியம்? திருஷ்டி இருக்கு. மற்றபடி உங்களுக்கு நல்லா இருக்கு. இன்னைக்கு பிரமாதம், வெற்றி உண்டு. மனசுல ஒரு மந்திரம் ஓடட்டும். ஓம் வள்ளலாரே போற்றி, ராமலிங்க அடிகளார், ராமலிங்க அடிகளாரே போற்றி, வள்ளலாரே போற்றி சொல்லுங்க, நல்லது. தைப்பூசமே அவர் முருகனை கண்ட நாள் தான் தைப்பூசம்.
நேருக்கு நேர் பார்த்து. அனுகூலமான எண் 3, 6 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். குமர குருபரர் அருளி இருக்கிற கந்தர் களி வெண்பா படிச்சு பாருங்க. என்ன சார் களி கூழு சோறு? கந்தர் களி வெண்பா திருச்செந்தூர் முருகனை பற்றி சொல்லியது. குமரகுருபரர். சார் புரியுது புரியல, அது வேணாம் சார், அதை பத்தியே யோசிக்காதீங்க. புரியாத இங்கிலீஷ் படம் புரியாத ஹிந்தி படம் பார்க்கலையா? ஏன் தமிழ் படமே தமிழ் பாட்டே ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, கேட்கலையா? நம்ம படிங்க. கஷ்டமா இருக்கு, கஷ்டம்தான், நல்லதெல்லாம் கஷ்டம்தான், படிக்கணும், படிங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் கொள்ளு வேக வச்ச சாதம் கலந்து கொடுங்க, சிக்கனம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. மகர ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்துக்கு கூடுதலாக நன்மை உண்டு. ஏன்னா அவிட்டத்தினுடைய தலைவர் செவ்வாய். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முருகனுக்கு தீபம் போடணும் அல்லது தீபத்தில் எண்ணெய் சேர்த்தணும். அனுகூலமான எண் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மனசுல ஒரு மந்திரம் ஓடட்டும். ஓம் செய்யோனே போற்றி, செந்தூரே போற்றி. செய்யோனா சிகப்பானவன் முருகன். அனுகூலமான எண் 2, 7 வடக்கு கிழக்கு மஞ்சள் வெள்ளை. குமர குருபரர் அருளி இருக்கிற கந்தர் களி வெண்பா படிச்சு பாருங்க. என்ன சார் களி கூழு சோறு? கந்தர் களி வெண்பா திருச்செந்தூர் முருகனை பற்றி சொல்லியது. குமரகுருபரர். சார் புரியுது புரியல, அது வேணாம் சார், அதை பத்தியே யோசிக்காதீங்க. புரியாத இங்கிலீஷ் படம் புரியாத ஹிந்தி படம் பார்க்கலையா? ஏன் தமிழ் படமே தமிழ் பாட்டே ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, கேட்கலையா? நம்ம படிங்க. கஷ்டமா இருக்கு, கஷ்டம்தான், நல்லதெல்லாம் கஷ்டம்தான், படிக்கணும், படிங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் கொள்ளு வேக வச்ச சாதம் கலந்து கொடுங்க, சிக்கனம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. கும்பராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. தேவையற்ற வம்பு வழக்கு இருக்கு, எனவே ஜாக்கிரதை. கேது பகவானும் 8ஆம் இடத்துல இருக்கிறார், ஜாக்கிரதை. கும்பராசிக்கு கேது உதவியாக இல்லை, சனி 7.5, குரு உதவியாக இல்லை, ராகு உதவியாக இல்லை, 4 பெரும் கிரகங்கள் உதவியாக இல்லை. எனவே கவனம், வழிபாடு முக்கியம். மனசுல ஒரு மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். திருத்தணியே போற்றி, திருமூலரே போற்றி, 2 மந்திரமும் சொல்லுங்க, நல்லது. அனுகூலமான எண் 3 வடக்கு வெள்ளை. இன்று நாள் சிறப்பாக இல்லை, வழிபாடு முக்கியம். நக்கீரர் அருளிய திருமுருகாற்றுப்படை படிங்க. புரியுது புரியலங்கிறதெல்லாம் பாயிண்ட் இல்லை, படிங்க, அவ்வளவுதான். நியாயம் தர்மம் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். ஏழைகளுக்கு காக்கைக்கு புளி சாதம் தருவது நல்லது. நிதானம் பொறுமை. திருமுருகாற்றுப்படை படிக்கணும் அல்லது அருணகிரிநாதர் அருளி இருக்கிற திருப்புகள் ஒரு பாட்டாவது படிச்சு பார்க்கணும், நல்லது. மீனராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. தேவையற்ற வம்பு வழக்கு இருக்கிறது, எனவே ஜாக்கிரதை. நிதானம், தேவையற்ற கோபம் இருக்கிறது, பொறுமை, பேச்சிலே கவனம். வழிபாடு பண்ணுனா தப்பிச்சுக்கலாம். மனசுல ஒரு மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் வாரியார் சுவாமிகளே போற்றி, வாரியார் சுவாமிகளே போற்றி, இந்த மந்திரம் சொல்லுங்க, நல்லது. அனுகூலமான எண் 4 கிழக்கு சிவப்பு. இன்று நாள் சிறப்பாக இல்லை, கவனம். நக்கீரர் அருளிய திருமுருகாற்றுப்படை படிங்க. புரியுது புரியலங்கிறதெல்லாம் பாயிண்ட் இல்லை, படிங்க, அவ்வளவுதான். நியாயம் தர்மம் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். ஏழைகளுக்கு காக்கைக்கு புளி சாதம் தருவது நல்லது. நிதானம் பொறுமை. திருமுருகாற்றுப்படை படிக்கணும் அல்லது அருணகிரிநாதர் அருளி இருக்கிற திருப்புகள் ஒரு பாட்டாவது படிச்சு பார்க்கணும், நல்லது. நேயர்களே, கேது பகவான் உதவி பெறுகிற ராசிகள் இன்னும் 1 வருடத்திற்கு 3: கடகம், விருச்சிகம், மேஷம். மேஷத்திற்கு எதிரி தொல்லை, வியாதி தொல்லை, கடன் தொல்லை குறையும். கடகத்திற்கு உதவிகள் அதிகமாகும். விருச்சிகத்திற்கு லாபம் பெருகும். மீதமுள்ள 9 ராசிக்காரர்களுக்கு இன்னும் 1 வருடத்திற்கு கேது பகவானால் தொல்லை தான். அதற்கான பரிகாரங்களை தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். சார், செவ்வாய் தை 20 வரை தனுசுல இருக்கிறார், அதனால 4 ராசிகளுக்கு நன்மை. தை 20 வரை செவ்வாய் பகவான் தை 20 வரை உதவி செய்கிற ராசிகள் 4: கடகம், எதிரி தொல்லை, வியாதி தொல்லை, கடன் தொல்லை குறையும். துலாம், உதவிகள் அதிகமாகும். கும்பம், தொழில் சிறக்கும். மீனம், லாபம் பெருகும். அவ்வளவுதான். மீதமுள்ள ராசிக்காரர்களுக்கு பரிகாரங்களை சொல்லியிருக்கோம். ஏன்னா செவ்வாய் கிழமை என்பது கேது பகவானுக்கும் செவ்வாய் பகவானுக்கும் உரியது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு பிரதோஷம். சாயந்தரம் 4 to 6 சிவன் கோயில் இருங்க, சிவனை பத்தி பேசுங்க, எழுதுங்க, பாடுங்க, படியுங்க, நல்லது. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.